வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோம்னா ஆதி நாராயண பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற வழியில் முகந்தனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. இது வந்து மிருக சீரிச நட்சத்திரக்குரிய கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோயிலோட வரலாறு என்ன, இதோட சிறப்பு என்ன அப்படின்னு போகிற உங்களுக்கு கொடுக்குறேன், சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து நேரம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம். விடியாகாலமாகவே வந்துட்டோம். திருச்சி தஞ்சாவூர் வந்துட்டோம். இந்த மெயின் ரோட்லேயே திருவாரூர் போகிற மெயின் ரோட்லேயே இருக்குது. நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா ஆதிநாய பெருமாள் கோயில் இறக்கணும்னு சொன்னாவே இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து ஒரு மணி நேரம் வரும் தஞ்சாவூர்லேருந்து. கோயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியான இருக்கக்கூடிய ஒரு கோயில். மிருகசீர நட்சத்திரத்துக்குரிய கோயில். நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு அவசியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தெப்ப குளத்தில் கைகால் அலம்பிட்டு போகலாம். இல்லை குளிக்க விருப்பம் இருந்தால் கூட குளிச்சுட்டு போனீங்கன்னாவே இன்னும் நல்ல விசேஷம். செம்ம சூப்பராக இருக்கும். அந்த நாங்கள் போக போக டைம் ஆயிடுச்சு. ஏன்னா மெயின் ரோட்லேருந்து அங்கே நடந்து வரதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வரவங்களையும் விடிஞ்சிருச்சு நல்லாவே. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கடையில் வந்து பூஜை ஜாமான், இந்த கோயிலுக்கு அவசியம் செய்யணும், நட்சத்திரத்துக்குரிய அவசியம் செய்யணும்னா அது என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரனானே சூப்பராக எல்லாமே பேக் பண்ணி கொடுப்பாங்க தட்டில் வச்சு. இதான் அந்த ஆதி நாராயண பெருமாள் கோயிலோட வெளி தோற்றம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சண்முகநாதன் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் கூட இருக்குது. உள்ளார ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் தான் இருக்குது. இப்போ நம்ம பெருமாள் கோயில் பார்த்துட்டு அடுத்தது வந்து முருகன் கோயிலுக்கு போகலாம். இந்த கோயில் முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எண்கண் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேலை நடந்துகிட்ருக்கு. நம்ம பெருமாள் கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகன் கோயிலை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கோயில் இப்போ சாத்தியிருக்கு. மூலஸ்தானம் இது, அதனால தான் உங்களை அவுட்டர் மட்டும் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்க. வெளி தோற்றம் பார்த்தீங்கன்னா, அதாவது வெளிப்பிரகாரம் சுற்றி வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. இந்த சடியில் தான் கும்பாபிஷேகம் நடத்திருப்பாங்க. இதில் கல்வெட்டுலாம் இருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எல்லாம் ஃபுல்லாகவே விட்டுருந்துருக்கலாம். ஃபுல்லாகவே இப்போ கலர் பண்ணி செம்ம சூப்பராக கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பார்க்க ஒரு பழமை வாய்ந்த கோயில் இது. செம்ம ஒரு அழகாக இருக்குது பார்க்கவே. அந்த கோபுரம் பாருங்களேன், அந்த கோபுரம் சுற்றிலும் காவல் தெய்வமாக என்னென்ன தெய்வம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது ராஜகோபுரம் தரிசனம் வந்து கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ராஜகோபுரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களோட சிற்பங்களும் அந்த இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரகாரம் சுற்றி வந்துட்டுருக்கோம். சும்மா பார்க்க செம்ம வேறு லெவலில் இருக்குது. பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்ட்டு. வேறு லெவலில் இருக்குது. வாங்கண்ணா அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிருகசீர நட்சத்திரக்காரங்க யாராக இருந்தாலும் வாழ்வில் ஒரு நாள்னாவது இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனை செஞ்சு உங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று நல்லா வாழலாம்னு சொல்லி ஒரு அதிகம் இருக்குது. இன்னும் மேற்கொண்டு நான் சில தகவல் சொல்கிறேன். வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாழ்நாளில் ஒரு முறைனாவது அந்த மிருகசீர நட்சத்திரக்குரிய காரங்க வந்து இந்த கோயிலை வந்து இந்த நட்சத்திரக்குரிய அவசியம் செஞ்சு சிவனை தரிசனம் செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும்னு சொல்லி ஐதீகமாக இருக்குது. இங்கே இருக்க பூஜைன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க இங்கே. அதாவது இங்கே அவசியம் செஞ்சு அந்த அவசியம் அந்த சைடில் வர தண்ணியை வந்து ஒரு பாட்டில் பிடிச்சி வீட்டில் தெளிச்சிங்கன்னா வீட்டில் பிடிச்ச பீடை இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கோயிலோட தல வரலாறு வந்து எழுத்து வடிவத்தில் நமக்கு செம்ம சூப்பராக தெளிவாகவும் எழுதியிருப்பாங்க. இது ஃபுல்லாக நீங்கள் வந்தீங்கன்னா படித்து தெரிஞ்சுக்கலாம். படிக்க தெரியாதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செம்ம ஒரு அனுபவம் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி இந்த கோயில் உள்ள அந்த பெயிண்டிங்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, அந்த சைடில் விளக்கேற்றதுக்கும் தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் விளக்க வைக்கணும். ஒவ்வொரு கலர் பெயிண்டிங்கும் செம்ம சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா சைடில் இப்போ என்ன நாங்கள் போனதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னமோ தான் கும்போஸ் நடந்திருக்க மாட்டேங்குது. அதை கடைசியில் உங்களுக்கு போஸ்ட் போடுறேன் பாருங்கள். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல அதே மாதிரி கோயிலுக்கு விளக்கேற்ற இடத்துல மட்டும் விளக்கேற்றுங்க. எல்லா இடத்துலையும் விளக்க ஏற்றி வச்சு அஸ்தம் பண்ண வேணாம், புகை அண்டி போயிடும், கருப்பாயிடும் அப்படிங்கிறதாக தனியாகவே ஒரு விளக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. நீங்கள் அர்ச்சனை வாங்கி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மிருகசீர நட்சத்திர கோயில் வந்து நம்ம சாமி தரிசனம் செஞ்சுட்டு கிளம்பிட்டோம். இது மாதிரி ஆன்மீக தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ வரும்.
சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ பார்த்து மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.